உண்மையை சொல்லு, படம் தானே பாத்துட்டு இருக்க. டேய் பின்ன இதுல நீ வேற என்ன பாப்ப? மெயில் செக் பண்ணிருக்கேன்டா. பாடுறா, நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கறா என்ன? அட ஆமா, ஆனா என்னன்னு தெரியலப்பா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. ஆர்வம் இருந்தா எது வேணாலும் நம்ம கத்துக்கலாம். அப்படியா? அப்ப எனக்கு சொல்லி கூட. ஆர்வம் இருக்கா? இருக்கு, ஆனா வேணாம்பா. ஏன்னா இதெல்லாம் கத்துக்கிட்டா சோம்பேறித்தனம் வந்துடும். நமக்கு உடல் உழைப்பு தான் முக்கியம். அதை வச்சு பொடிச்சுப்போம். ஏ கார்த்தி, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்க? வாடா. என்ன அங்கேயே நிக்கிறப்பா? ஓ, என்ன யோசிக்கிற? வா வா உட்காரு. இல்ல இல்ல உட்காருங்கண்ணே, நீங்க உட்காருங்க. இல்லடா நீ உட்காரு வா. இல்லண்ணே, நீங்க ஏதோ பாத்துட்டு இருந்தீங்களா, நீங்க உட்காருங்க, பரவாயில்ல. கார்த்தி, நீ படிச்சவன், நீ தான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரணும். நாங்களாம் ஒர்க்கர்ஸ் வா. நாங்களாம் கம்பெனியில் மிஷினில் ஒர்க் பண்ணதான் கரெக்டாக இருக்கும். சொன்னா கேளு, வந்து உட்காரு வா. வா உட்காரு. கார்த்தி, ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் நான் மெயில் தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்பேச் பண்ணல, அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பேமெண்ட் போகிறதா சொல்லியிருந்தாங்க. வந்துடுச்சா கொஞ்சம் பார்த்து சொல்ல. அண்ணே, அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்குண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. அண்ணே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பேமெண்ட் விட அதிகமா தான் வந்திருக்குண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, நாம அனுப்பிச்ச மெட்டீரியல் அமௌண்ட்ல இருந்து டிப்ரிசியேஷன்ல கொஞ்சம் கம்மியாகும்னு நினைச்சோம்ல, ஆனா அவங்க ஃபுல் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிருக்காங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே, பாருங்க. சி, ஆமாண்டா, ஃபுல் அமௌண்ட் போட்டிருக்காங்க. கார்த்தி, உண்மையிலே சந்தோஷமான விஷயம். ஆமா, விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கம்பெனிலேயே ஒரே ஆர்டர்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்ம பார்த்ததே இல்லை. இது சந்தோஷப்படுற விஷயம் மட்டும் கிடையாது, கொண்டாட வேண்டிய விஷயம். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஒர்க்கர்ஸ் தான். அவங்களோட ஹெல்ப் இல்லாம இதெல்லாம் நம்மளால பண்ணிருக்கவே முடியாது. என்ன பண்ணுவோம்? ஆளுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுப்போம், அவங்களும் சந்தோஷப்படுத்துவோம். எதுக்கு அதெல்லாம்? ஒண்ணும் வேண்டாம். என்ன கார்த்தி இப்படி சொல்லிட்ட? அவங்களோட ஹெல்ப் இல்லாம இதெல்லாம் நம்மளால பண்ணிருக்க முடியாது, உனக்கே நல்லா தெரியும்ல. அப்படி இல்லைண்ணே, மொதல் பேமெண்ட் இப்பதான் வந்திருக்கு. இப்போ போயிட்டு எதுக்குன்னு அதெல்லாம் பண்ணிட்டு. டேய், ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்கல என்னடா ஆயிட போகுது? அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்க போகுது. அவங்களுக்கு சந்தோஷம்னா நமக்கு சந்தோஷம் தானே. அண்ணே, அது இல்லண்ணே, அதுல ஒரு சிக்கல் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. டேய், ஸ்வீட் பாக்ஸ்ல ஸ்வீட் தாண்டா இருக்க போகுது, எப்படா சிக்கலா இருக்க போகுது? அம்மா இருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பாங்க. நமச்சி, நீ என்ன பண்ற? நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்றேன். இதோ கொஞ்ச நேரத்தில் எப்படி கலக்கறன்னு மட்டும் பார்ப்பா. தம்பி, அண்ணே, நீங்க எல்லாருமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த கான்ட்ராக்ட் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, முதல் தடவையா நல்ல லாபமும் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த ஸ்வீட். நான் சாப்பிடுங்க. அப்படியாப்பா? சந்தோஷம். தமிழே, ஸ்வீட்டை முதல்ல நீ எடுத்துக்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எல்லாம் சாப்பிடுங்க. ஆகாட்டு சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பாத்தியா கார்த்தி, பாத்தியா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாரு. இதை பார்க்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். தமிழ், உன் மனசு யாருக்குமே வராதுப்பா. பொதுவா முதலாளிங்கெல்லாம் லாபம் வந்தா கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு சந்தோஷப்படுவாங்க. நஷ்டம் வந்துச்சுன்னா சம்பளத்தை குறைக்கிறேன், ஆளை குறைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா லாபம் வந்துருச்சுன்னு இப்படி எல்லாருக்கும் வெளிப்படையா சொல்லி தொழிலாளிகளுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்குற பாரு, உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. நீ கோதையம்மாவோட புள்ளங்கிறத நிரூபிச்சிட்டப்பா. உங்க அம்மாவோட மனசு அப்படியே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ். இதோ பாருங்கப்பா, அன்னைக்கு நீங்க ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சதால தான் நமக்கு இந்த லாபம் கிடைச்சிருக்கு. அதுக்காகத்தான் இந்த ஸ்வீட். இதே மாதிரி நாமளும் தொடர்ந்து உழைச்சு நம்ம கம்பெனிக்கு லாபம் கொடுத்தா நம்மள இதே மாதிரி அவங்க சந்தோஷப்படுத்தினே இருப்பாங்க. என்ன செய்வீங்களா? கார்த்திக் தம்பி, என்ன தம்பி இங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எதுவுமே சொல்லாம போறீங்களே. சந்தோஷத்தை கொண்டாடியாச்சுல, போதும், போய் வேலையை பாருங்க. அண்ணே, அது ஒண்ணும் இல்லண்ணே, இதுக்கப்புறமா நம்ம வேலை தானே பார்க்கணும். அதை தான் சொல்றாப்புல. நீங்க போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க போங்க, எல்லாரும் கண்டினியூ பண்ணுங்க. போங்க வாங்கண்ணே. என்ன கார்த்தி இது இப்படிதான் மூஞ்சி வச்ச மாதிரி பேசிட்டு போவியா? அண்ணே, இப்பவும் சொல்றேன், நீங்க பண்றது எனக்கு சரின்னு படல. ஏன் கார்த்தி இப்படி நடந்துக்கிற? டே, அவங்க ஒர்க்கர்ஸ்டா, அவங்க கிட்ட இப்படி கடுமையெல்லாம் நடந்து கூடாது. அவங்களும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரிடா. தொழிலாளி எப்பவுமே தொழிலாளியா தான் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்க முடியாது. கார்த்தி,
நான் படிச்ச படிப்பை வச்சு சொல்றேன். இது நம்மள மோசமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட போதா இல்லையான்னு பாருங்க. நான் படிச்ச படிப்பு பெருசா இல்ல உங்க அனுபவம் பெருசான்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்கோங்கப்பா, எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ் மாமா. இந்தா கார்த்தி, ம் இந்த சரஸ், இந்தா எடுத்துக்கோ. இதை அப்படியே அங்கே வச்சிரு. சரிண்ணா. அடடா. என்ன அடடா? இல்ல அது இல்லம்மா, 2 பசங்களும் சேர்ந்து பிசினஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு அடடா. பிரமாதம். அப்பா இப்போ பிசினஸ் பத்தி தான் சொன்னீங்களா? இல்ல, இப்ப லட்ட பத்தி சொன்னேன். என்னம்மா? அச்சச்சோ. இந்த வயசுக்கு இவ்வளவு சாப்பிட்டாலே போதும். உள்ள வச்சிருமா இத. என்னம்மா இது, ஒரு நாளைக்கு தானே பிசினஸ் சக்சஸ் ஆயிருக்கு, பசங்களாம் லாபம் வந்திருக்குன்னு சொல்றானுங்க, அதுக்காகவாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட கூடாதா? பாருங்க, இனிமேதான் உடம்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் கொஞ்சம் சாப்பிட்டீங்கல்ல, போதும் விடுங்க. ஆ. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பழைய கான்ட்ராக்ட் கைவிட்டு போயிடுச்சு. கம்பெனி ரன் பண்றதுல சிரமம் வரும். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. அதுலயும் லாபத்தை காமிச்சிட்டீங்க. கேக்குறப்பவே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இது எல்லாமே உங்க 2 பேராலையும் தான்ப்பா. ஆண்டி, இதுல சரஸ்வதியோட பார்ட்டும் ரொம்ப முக்கியம். அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த கான்ட்ராக்டை வாங்க வச்சிருக்காங்க. ஆமாம்மா, இதுல சரஸ்வதியோட பங்கு ரொம்ப முக்கியம். அவ இல்லைன்னா நமக்கு இந்த கான்ட்ராக்டே கிடைச்சிருக்காது. என்னப்பா, அம்மாவே உன்னை பாராட்டிட்டாங்க, சந்தோஷம் தானே? இல்லப்பா, இது பத்தாது. வெறும் 200 பேரா இருக்கிற நம்ம கம்பெனி அம்மா ஆசைப்பட்ட மாதிரி 2000 பேர் வேலை செய்யற ஃபேக்டரியா மாத்தணுன்றதுதான்ப்பா என் லட்சியமே. உன்னால முடியும்ப்பா. நீ அவனை சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா செஞ்சு முடிப்பீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன கார்த்தி, என்ன நாங்களாம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் ஏதோ சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்க. அதான் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா, அது போதும். டேய், என்னடா இப்படி பேசுற? அப்ப நீ சந்தோஷமா இல்லையா? பா வேணாம், விடுங்கப்பா. கார்த்தி, என்ன இது? எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறப்போ நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அப்படி உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு. டேய், அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்றா. இல்லப்பா, இதுல 2-3 விஷயங்களை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலப்பா. முதல்ல இது ஒரு பெரிய லாபம் நினைக்கிறதே தப்பு. முன்ன விட மார்ஜின் கூட வந்திருக்கு, ஓகே. ஆனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவெல்லாம் ஜாஸ்தியா இருக்கே. ஏற்கனவே இந்த கான்ட்ராக்டையும் இதையும் கம்பேர் பண்றப்ப கம்பேரிட்டிவ்லி இது ஒன்றும் பெரிய லாபமா எனக்கு தோணலமா. டேய், என்னடா நாங்க இது எவ்வளவு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம், நீ என்னடா சர்வ சாதாரணமா சொல்ற? அப்பா, நான் உண்மையதான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். கார்த்தி, என்ன இது? வீட்ல இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தாலே உனக்கு பிடிக்காதா? அதுக்கும் ஒரு காரணத்தை எகெயின்ஸ்டா சொல்லி ஆகணுமா? வசு, நீ புரியாம பேசாத. நான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல கார்த்தி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. உனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல, அதான் இப்படி ரியாக்ட் பண்ற. புரியாம பேசிட்டு இருக்காத வசு. முழுசா தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு ஏதோ நான் சொல்றது பேசிட்டு. கொஞ்சம் வசு, கேளு. ஒரு நிமிஷம் இருமா. அவன் ஏதோ சொல்ல வரான்ல, நீ சொல்லுப்பா. ஆமா, இந்த கான்ட்ராக்ட் வந்து நமக்கு புதுசா கிடைச்சது. ஆல்ரெடி இருந்த கான்ட்ராக்டும் இந்த கான்ட்ராக்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னா அப்போ ஓகே, ஏதோ லாபம் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இப்போ இந்த ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் தான் நம்ம கையில இருக்குமா? கார்த்தி, இதுல நமக்கு நிறைய ஆர்டர் வரும்டா, அதுல லாபம் பார்க்கலாம். அண்ணே, இதுக்கு முன்னாடி இருந்த கான்ட்ராக்ட்ல நம்மளோட ரா மெட்டீரியல்ஸும் ஸ்கிராப் ரீசைக்கிள் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற கான்ட்ராக்ட்ல அவங்களே ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே ஆர்டர் கொடுக்குறாங்க. இதுல நமக்கு பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் என்ன இருக்குன்னு? இதுல ஏதாவது ஒரு பீஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம கை காசு போட்டு ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும். நம்ம ப்ராடக்ட்டோட குவாலிட்டி மேல அவங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. மார்ஜின் ஏத்தி கேட்டா கண்டிப்பா அவங்க தருவாங்க. அண்ணே, பிசினஸ்ல இப்படி எல்லாம் ஜோசியம் பார்க்க முடியாதுண்ணே. அக்ரிமெண்ட் தான் பேசும். 2 வருஷத்துக்கு நம்ம மார்ஜின் ரேஸ் பண்ண முடியாதுன்னு அக்ரிமெண்ட்ல இருக்கு. இல்ல கார்த்தி, நம்ம 1 வருஷத்துக்கு தானே அக்ரிமெண்டே போட்டிருக்கோம். அப்புறம் எப்படி 2 வருஷத்துக்கு ஜாஸ்தி கேட்க முடியாதுன்னு சொல்லுவாங்க? இங்க பாருங்க, பிசினஸ்னா அப்படிதான்.
அம்மா உங்களுக்கு தெரியாததாம்மா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அக்ரிமெண்ட் ரினியூவல் பண்ணுவாங்க. அதனால 2 வருஷம் வரைக்கும் நம்ம மார்ஜினை ரைஸ் பண்ணவே முடியாது. இஷ்டம் இருந்தா பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்லிடுவாங்க. டேய் என்னடா இப்படிலாம் சொல்ற? பா இருக்கிற ஃபேக்ட் என்னவோ பிராக்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. கார்த்தி, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இதுல கண்டிப்பா லாஸ் ஆகாதுடா. இதுல லாபம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தமிழ் எப்பவுமே ஒன்னு சொல்லுவாரு, நல்லது கெட்டது எது வேணாலும் நடக்கலாம். கெட்டது நடந்துருமோன்னு பயப்படுற நாம நல்லது நடக்கும்னு ஏன் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாரு. நல்லது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ நல்லதுதான் நடக்கும்னு நம்பி போராடுவோம். கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சரி, ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமா அப்படியே பண்ணிக்கோங்க. ஆனா லாபம் வந்துருச்சுன்னு ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினீங்கல்ல, அது ரொம்ப பெரிய தப்பு. என்ன கார்த்தி, நீ எல்லாத்தையும் குறையாத சொல்லுவியா? வசு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாத. டேய் ஏன்டா பஸ் திட்டுற? பின்னப்பா, இந்த விஷயம் தப்புன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. கோவம் வராம வேற என்ன வரும்? கார்த்தி, நாம சந்தோஷப்படுறப்போ ஸ்வீட் வாங்கி கொடுத்ததுல என்னப்பா தப்பு இருக்கு? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நாம இந்த மாதிரி பண்ணிருக்கோமேடா. மா இது தப்புமா. பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும்னு நான் படிச்சிருக்கேன். பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல இத பத்தி ஒரு சப்ஜெக்டே இருக்குமா. அம்மா, ஒரு லாபம் வருதுன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அதை வச்சு அவங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது இப்போவே யோசிங்க. இல்ல அந்த மாதிரி எதுவும் வராதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன். ஃபைல கொடு ஆதி. இந்தாங்க மாம். இதான் மாம். வணக்கம் மேடம். சொல்லு ராம், ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்கா? ஆமாங்க மேடம். என்னன்னு சொல்லு. இன்னைக்கு கம்பெனில ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு மேடம். புதுசா அக்ரிமெண்ட் போட்ட கம்பெனில இருந்து அவங்களுக்கு நல்ல லாபமா, அதுக்காக எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினாங்க மேடம். அவங்க கெயின் ஆகுறதும் ஸ்வீட் கொடுக்கறதும் சந்தோஷமான விஷயமா? அதை இதுக்கு இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல மேடம், அப்படி ஸ்வீட் கொடுக்கறது கார்த்திக் சாருக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். தொழிலாளிங்க எல்லாரும் தமிழ் சாருக்கு ஊட்டி விட்டாங்க. கார்த்திக் சாருக்கு அதே மாதிரி பண்றப்ப அவர் பிடிக்காம நின்னுட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி எல்லார்கிட்டயும் ஒரு மாதிரி பேசிட்டாரு. கம்பெனிக்கு லாபம் வந்தத தமிழ் சார் வெளியில சொன்னது கார்த்திக் சாருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் மேடம். ஏன் ஆதி, மாம், நம்ம எப்பெல்லாம் ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்வீட் கொடுத்துருக்கோம்? ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் தான் மாம் கொடுப்போம். லாபம் வந்தா ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோமா? இல்ல மாம். ஏன்? அது தேவையில்லாத இஷ்யூஸ் வரும் மாம். என்ன வரும்? அது நிறைய இருக்கு மாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சேலரியை ஹைக் பண்ணி கேட்பாங்க. அப்புறம் என்ன ராம், கேட்ட வேண்டியது தானே? உங்க கம்பெனி தான் ப்ராஃபிட்ல போகுதுல்ல ராம், அப்புறம் என்ன, சம்பளத்தை ஏத்தி கேளுங்க. நான் ஏத்தி கேட்டா கொடுப்பாங்களா மேடம்? நீதான் இல்ல, அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்ங்களை தூண்டி விடு, அவங்கள கேட்க சொல்லு. மேடம், அங்க இருக்கிற பாதி பேர் பைத்தியக்கார பசங்க மேடம். கோதையம்மா குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரின்னு அப்படி இப்படின்னு உளருவானுங்க மேடம். ராம், சொல்ற விதமா சொன்னா எல்லாமே கண்டிப்பா நடக்கும். இங்க எல்லாத்தையும் விட பணம் தான் பெருசு. அத வேண்டான்னு சொல்ற மனசு யாருக்குமே இல்ல. இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன்ல சம்பளத்தை ஏத்தி கொடுத்தா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்கள தூண்டி விடுறதுக்கு சின்ன பொறி வேணும். அது நீயா இருக்கணும். அவங்க கிட்ட பேசுற விதமா பேசு.
கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். ம். ஆதி, இந்த விஷயம் என் மாப்பிள்ளைக்கு வேற பிடிக்கலன்னு சொல்ற. இந்த சூழ்நிலையில ஒர்க்கர்ஸ் எல்லாம் சம்பளத்தை ஏத்தி கேட்டா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையா மாறும். மத்தது எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும். புரிஞ்சுது மேடம். மத்ததை நான் பாத்துக்கிறேன் மேடம். குடு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம். ஆனா ராம், நீ எங்க பக்கம் இருக்கிறன்றது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. கழுத்து அறுத்து போட்டாலும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மேடம். ம், குட். போயிட்டு வரேன் மேடம். அண்ணே அண்ணே ஒரு 500 ரூபா கைமாத்தா கிடைக்குமா அண்ணே? என்னப்பா நீ திடீர்னு வந்து 500 ரூபா கைமாத்தா கேக்குற? இல்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். என்கிட்ட சுத்தமா பணம் இல்லையேப்பா. அண்ணா உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா அண்ணே? இல்ல ராம், நாமெல்லாம் சேமிச்சு வைக்கிறவளுக்கா சம்பாதிக்கிறோம். ரொம்ப கொடுமையா இருக்குல்லண்ணே. என்னடா வாழ்க்கை இதுன்னு தோணுது இல்லண்ணே. பெட்ரோல் விலை ஏறி போச்சு. வண்டியை விட்டுட்டு சைக்கிள தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா கார்ல போறவங்க கார்ல தான் போயிட்டு இருக்காங்க, ஃபிளைட்ல போறவங்க ஃபிளைட்ல தான் போயிட்டு இருக்காங்க. நாம தான் ஒரு பைக்குக்கு பெட்ரோல் கூட போட முடியாம இருக்கோம். என்னப்பா பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. அட நீங்க வேற சும்மா இருங்கண்ணே. நாம ஏமாளியா இருக்கோம், அதான் இப்படி இருக்கோம். என்னப்பா சொல்ற? அண்ணே இதுதான் சரியான நேரம். நாம சம்பளத்தை என்னைக்காவது ஏத்தி கேட்டிருக்கோமா? நமக்கு அவங்க சம்பளத்தை ஏத்தி கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? புள்ள குட்டிகளை வச்சிருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா இப்படிதான் கையேந்து நிக்கணும். அதெல்லாம் நம்ம முதலாளிட்ட எப்படிப்பா பேச முடியும்? என்னன்னு சொல்றீங்க? அப்ப அவங்க கொடுக்காம இருப்பாங்க, நாம கேட்காம இருக்க முடியுமா? இல்ல ராமு, அவங்க எப்பவுமே நம்மள குடும்பத்தாள் மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. ஆமா, ரேஷன் கார்டுல உங்க பேர் எழுதி சொத்துல பங்கு போட்டு பிரிச்சு கொடுக்க போறாங்க. என்னப்பா இப்படிலாம் பேசுற? முதலாளி கிட்ட போய் லாபத்துல பங்கா கேக்குறோம், இல்ல வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்றோமா? ரொம்ப வருஷமாச்சு சம்பளத்தை ஏத்தி கொடுங்கன்னு கேக்குறோம். அதுல என்னன்னா அது எப்படி திடீர்னு சம்பளத்தை ஏத்தி கொடுங்கன்னு கேட்க முடியும்? நீ சும்மாரு. ராமண்ண சொல்றது சரியா தான் இருக்கு. அவங்க நமக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல, இப்ப கேக்குறதுல தப்பு இல்லைங்கிற. அழுத புள்ளதான் பால் குடிக்கும். நாம கேட்காம அவங்க கொடுக்க மாட்டாங்கண்ணே. அதை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, கம்பெனில லாபம் வந்துருச்சுன்னு நமக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, லாபம் வருதுன்னு அவங்களே சொல்லும் போது நாம கேட்கறதுல தப்பு இல்லையே. கரெக்ட் தான்பா, இப்ப கேட்டா தப்பு இல்லதான். அப்புறம் என்னண்ணே, நீங்க 2 பேரும் என்னை விட சீனியரு. சண்முகன்ட்ட போய் பேசுங்க, அவருதான் முதலாளிக்கு நெருக்கமானவரு. அவரே முதலாளிகிட்ட போய் பேசட்டும். ஆமாப்பா, கரெக்ட் தான். வாங்க நம்ம போய் பேசுவோம், வாங்க. ஏன்பா எவ்வளவு நாளைக்கு இந்த தானே இதே சம்பளத்துல வேலை பார்க்க முடியும்? அண்ணே நீங்க சரி சரி பொறுங்க பொறுங்க பொறுங்க. நல்லது நடக்கும். சண்முகம், சம்பளம் பத்தா. சரிங்க பாப்பா, கொஞ்சம் பொறுங்க. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். சரி நான் கேட்கிறேன். அண்ணே இப்ப கேக்குறதுன்னு முடிவாகி போச்சு, அப்புறம் ஏன் தள்ளி போட்டுக்கிட்டு? வாங்க இப்போ போய் கேட்போம். சரி வாங்க வாங்க கேட்போம். என்ன எல்லாரும் வந்திருக்காங்க? என்னண்ணே எல்லாருமே கிளம்பி வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்ல தமிழ், இத்தனை நாளா நாங்க நெருக்கடி எதுவும் கொடுத்ததில்ல கம்பெனிக்கு. அப்பா கம்பெனியில் இருக்கிறப்போ அப்பப்போ சம்பளம் ஏற்றி கொடுப்பாரு. இப்போ தொழிலாளிகள்லாம் சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறோம். அதான் கொஞ்ச நாளாக சம்பளம் வேற ஏற்றலை. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் அம்மாகிட்ட பேசுகிறேன், அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க, நான் அதை சொல்கிறேன். இதோ கார்த்திக் தம்பியே வந்துட்டாரே, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லை தம்பி, ரொம்ப நாளாக சம்பளம் ஏற்றாமல் இருக்கு, அதான் சம்பளம் கொஞ்சம் ஏற்றி கேட்கலாமான்னு கோரிக்கை வைக்கிறோம். கம்பெனி இப்போ லாபத்தில் தானே இருக்கு, இப்போ ஏற்றி கேட்டால் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சிரமம் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அதான் தம்பி விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டோம், நீங்கள் தான் பார்த்து. அதான் விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல. அண்ணா சொன்ன மாதிரி அம்மா கிட்ட நானும் போய் சொல்றேன். அவங்க என்ன முடிவை சொல்றாங்களோ அதை வந்து உங்ககிட்ட சொல்றேன். ரொம்ப நன்றி தம்பி, நாங்கள் வேலையை பார்க்குறோம். வாங்க போகலாம். சரிங்க தம்பி, வாங்க வாங்க வாங்கப்பா. பாத்தீங்களா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினீங்க, அவங்க பதிலுக்கு ஷாக் கொடுத்துட்டு போறாங்க. அப்போவே சொன்னேன்ல, என் படிப்பா உங்க அனுபவமானு. கடைசியில் எது ஜெயிச்சது? இல்லை, நான் ஜெயிச்சிட்டேன்னு பெருமையெல்லாம் சொல்ல வரல. கம்பெனி தோத்துற போகுது.
டேமேஜ் ஆகாத பீஸுக்கு சின்ன லாபம்னு சொன்னீங்க. அது என்னமோ நம்ம கோடிக்கணக்கான லாபத்தை பார்த்துட்டோம்னு நினைச்சிட்டு அவங்க சம்பளத்தை வேற ஏத்தி கேட்குறாங்க. கொடுங்க.